நீங்க எவ்வளவு காசு கொடுத்து ஒரு பேண்ட்டை வாங்குவீங்க? 500, 1000, 2000 இல்ல 4000. அதே பேண்ட் கொஞ்சம் கிழிஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆனா இங்க ஒரு பிராண்ட் ஒரு பேண்ட்டை விக்கிறாங்க, அதோட விலைய கேட்டீங்கன்னா மலைச்சு போயிருவீங்க. இருந்தாலும் இந்த பேண்டோட விலை கம்மியா தானே இருக்கு அப்படின்னு நீங்களே யோசிக்கிற மாதிரி இந்த வீடியோட முடிவுல ஒரு ட்விஸ்டும் இருக்கு. கோப்பர்னி அப்படின்னு ஒரு ஃபேஷன் பிராண்ட் இருக்கு. அதாவது ஹேண்ட்பேக், பேண்ட், ஷர்ட் இதெல்லாம் ரொம்ப மாடர்னா டிசைன் பண்ற பாரிஸை சேர்ந்த ஒரு லக்ஸரியான பிராண்ட் இது. இந்த பிராண்டோட டிசைன் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். இது மினி ஸ்கர்ட்டா பேண்ட்டையும் பாவாடையையும் சேர்த்து செஞ்ச கலவை மாதிரி இருக்குல்ல. இதோட விலை பாத்தீங்கன்னா $620. அதாவது நம்ம ஊர் காசுக்கு இந்த வீடியோ போடுற நேரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53,000 ரூபாய் வருது. இதுக்கே அசந்துட்ட அப்படி. இந்த பேண்ட்டை பாருங்களேன். இதுக்கு பேரு ஹைபிரிட் ஃபிளேர் டெனிம் ட்ரவுசர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதோட விலைய பாத்தீங்கன்னா $1070. நம்ம ஊர் காசுல வெறும் 93,000 ரூபாய் தாங்க. ஆனா நான் ஆரம்பத்துல சொன்ன பேண்ட் இது கிடையாது. அதையும் பாப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அதுதான் இவங்களுடைய ஸ்வைப் பேக். இந்த பேக்கை நார்மலான மெட்டீரியல்லையும் செய்யறாங்க, அதே நேரத்துல ரொம்ப அரிதான மெட்டீரியல்லையும் செய்யறாங்க. உதாரணத்துக்கு இந்த பேக்கை ரொம்ப அரிதான பூமியில விழுந்த விண்கல்ல வச்சு செஞ்சிருக்காங்க. இதோட வெயிட் 1.8 கிலோவாம். விலைய பாத்தீங்கன்னா 35 லட்சம் ரூபாய். இதே பேக்கை இன்னொரு ரேரான மெட்டீரியலான நாசா விண்வெளியில பயன்படுத்துற உலகத்திலேயே கம்மியான எடை உள்ள சாலிட் பொருள் அப்படின்னு சொல்லப்படுற ஏரோஜெல் அப்படிங்கிற மெட்டீரியலால பண்ணிருக்காங்க. இதுல 99% வெறும் காத்து தான் இருக்குமா. அதனால இதோட மொத்த எடையை பாத்தீங்கன்னா வெறும் 33 கிராம் தானா. ஆனாலும் இதுல 12 கிலோ வரைக்கும் பொருளை போட்டு பயன்படுத்திக்க முடியுமா. இதோட மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட விலை தான். அப்படின்னா விலை ரொம்ப கம்மியா அப்படின்னு கேட்காதீங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பொருள் அப்படிங்கறதுனால இது விற்பனைக்கு கிடையாது. அதனால இதோட விலையை அவங்க சொல்லல. இல்லனா அந்த விலையை கேட்டுட்டு யார் மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. ஃபைனலி நான் முன்னாடியே சொன்ன அவங்களுடைய லேட்டஸ்டான ஸ்பெஷல் பேண்ட் இதுதான். ஏடா இது ஒத்தக்கால் பேண்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? இதோட விலையை பாத்தீங்கன்னா இந்திய மதிப்புல 38,000 தான். பாத்தீங்களா நான் முன்னாடியே சொன்னல, மத்ததோட ஒப்பிடும் போது இது கம்மியா தெரியுது. உங்களுக்கு இதுல எந்த டிசைன் பிடிச்சிருக்கு, நீங்க வாங்கினா எதை வாங்குவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.